வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. ஏன்பா பூஜைக்கு வேண்டிய பொருள் எல்லாம் வாங்கியாச்சுல்லன்னு பாண்டியன் கேட்க, பையன் ஒரு தடவை பார்த்துட்டு எல்லாம் வாங்கியாச்சு மாமான்றாங்க மீனா. பாண்டியனும் மீனாவும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஏன்பா எதுவும் மிஸ் ஆயிடக்கூடாது, அப்புறம் உன் அத்தை கத்து கத்துன்னு கத்துவா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, இல்ல மாமா நான் எல்லாத்தையும் கரெக்டா வாங்கிட்டேங்கிறாங்க மீனா. சரின்னு சொல்லிட்டு பாண்டியன் நிமிர, தம்பி அப்படின்னு ஒருத்தர் நிக்கிறாரு. அண்ணே அப்படின்னு பாண்டியனும் கத்த, தம்பி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அந்த பெரியவர் கேக்குறாரு. அண்ணே நான் நல்லா இருக்கேனே, எனக்கு என்ன குறைச்சல், உங்களை பார்த்து எத்தனை வருஷம் ஆயி போச்சு அப்படின்னு பாண்டியன் கேட்க, ஆமா ஐயா அப்படிங்கிறாரு பெரியவரு. எப்படி இருக்கீங்கன்னு பாண்டியன் கேட்க, எனக்கு என்ன ஐயா நல்லா இருக்கேன் அப்படிங்கிறாரு நம்ம பாக்யலட்சுமி ராமமூர்த்தி. சரிண்ணே நீங்க எப்படி இங்கே அப்படின்னு பாண்டியன் கேட்க, நம்ம வீடு இங்கேதானே இருக்கு அப்படின்னு பெரியவர் சொல்ல, உங்க வீடா பக்கத்துலயான்னு பாண்டியன் கேட்க, ஆமா இங்கதான் வாங்க ஒரு டீ சாப்பிட்டு போலாங்கிறாரு பெரியவரு. இல்லனே ஏற்கனவே லேட் ஆயி போச்சு, மருமக வேற கூட வந்திருக்குன்னு பாண்டியன் சொல்றாரு. இத்தனை வருஷம் கழிச்சு பாத்திருக்கோம், இவ்வளவு தூரம் வந்துட்டு வீடுக்கு வராம போனா எப்படி, வாங்க போலாம் வாமா அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் நடக்க, வாமா ஒரு எட்டு போயிட்டு வந்துடலான்னு பாண்டியனும் வர்றாரு. யார் மாமா இவருன்னு மீனா கேட்க, இவர்தான் நடேசம்மா, எப்பவுமே நான் இவர் அண்ணன்னு தான் கூப்பிடுவேன், சென்னையில இருந்து நான் சரக்கு வாங்கணும்னா அண்ணன் லாரியில தான் போட்டு விடுவேன், எனக்கு ரொம்ப வருஷ பழக்கம்பா இவரு அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க, 3 பேரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அண்ணே வியாபாரம்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்குன்னு பாண்டியன் பெரியவர்கிட்ட கேட்க, அவன் பதில் சொல்றதுக்கு நிமிந்தா அங்க 3 பேர் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பாண்டியன் திகைச்சு போய் பார்த்துட்டு இருக்கான். வாங்க வாங்க அப்படின்னு பெரியவர் சொல்ல, அண்ணே அது அப்படின்னு பாண்டியன் கையை காட்ட, வாங்க அதெல்லாம் ஒண்ணுமில்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் நடக்கிறாரு. அந்த 3 பேரும் யங்ஸ்டர்ஸா இருக்காங்க, செம்மையா அடிச்சுக்கிறானுங்க. பாண்டியனுக்கு தாங்க முடியல, என்னடா சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னு பக்கத்துல போக, பெரியவர் தடுத்து, வாங்க 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 அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போய் அங்க கட்டில்ல உட்கார வைக்கிறாரு. ஏன்பா என்னப்பா என்னங்க இதெல்லாம் எதுக்கு அடிச்சுக்கிறீங்கன்னு மீனாவும் கேட்க, ஒரு செகண்ட் பார்த்துட்டு மறுபடியும் அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒருத்தன் மத்த 2 பேரெல்லாம் உள்ளர தள்ளி விட்டுட்டு, ஏங்க சண்டையெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்ல, அடப்பாவீங்களாங்கிற மாதிரி பாண்டியன் பாக்குறாரு. கொஞ்சம் பயத்தோட மீனா பாத்துட்டு இருக்காங்க. அந்த உள்ளர அனுப்பிட்டு வெளியே நிக்கிற பையன் பாண்டியனை பார்க்க, தம்பி என்ன தம்பி இப்படி பாக்குறீங்க, நான் யாருன்னு யோசிக்கிறீங்களா, இத பாருப்பா உங்க அப்பா லாரி ஓட்டுற காலத்துல இருந்து எனக்கு பழக்கம், கிட்டத்தட்ட 20 வருஷ பழக்கம்னா பாத்துக்க அப்படிங்கிறாரு பாண்டியன். ஓ அப்படின்னு அவரு சொல்ல, அப்புறம் என் பேரு பாண்டியன், குன்றக்குடியில மளிகை கடை வச்சிருக்கேங்கிறாரு பாண்டியன். ஓ அப்படிங்களான்னு அவரு கேட்க, இது என் மருமக மீனான்னு சொல்ல, 2 பேருக்கும் வணக்கம் சொல்றாரு அவரு. மீனாவும் வணக்கம் சொல்றாங்க. இருங்க நான் போய் டீ எடுத்துட்டு வரேன் இருங்கன்னு சொல்லிட்டு அவரு உள்ளர திரும்ப, இல்ல இல்ல இல்லங்க வேண்டாங்கிறாங்க மீனா. ஐயோ முதல் முறை வந்திருக்கீங்க, டீ சாப்பிட்டு தான் போகணும், இருங்க இதோ வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவரு உள்ளர திரும்ப, தேரா தண்ணி வருதுப்பா அப்படின்னு ஒரு லேடி வாய்ஸ் கேக்குது. இதோ இருங்க நான் வரேன், பைப்ல குடம் வச்சிருக்கேன், இதோ போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவரு வீட்டுக்குள்ள போகாம வெளியே ஓடுறாரு. மிஸ்டர் நடேசன் ஒரு மாதிரி அன்னீசியா உட்கார்ந்துருக்க அவரு அல்ல ஆறுதலா பாண்டியன் கைய வைக்க, அவர் கை மேல தன்னோட கைய வச்சுக்கிற நடேசன், இங்க எதுவுமே மாறல தம்பி, புண்ணியவதி போய் சேர்ந்தா, அவ கூட இந்த வீட்டோட சந்தோஷமும் சேர்ந்து போயிடுச்சு, பொம்பளை இல்லாத வீடா போச்சா, எப்ப பார்த்தாலும் சண்டையும் சச்சரவும் தான். என்ன என் பசங்க 4 பேரோட என்னையும் சேர்த்தா 5 தடிமாடுங்க, இத வீடுன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு நடேசன் சொல்ல, அப்ப வீட்ல லேடிஸ் யாருமே இல்லையான்னு மீனா கேக்குறாங்க. ஒரு அமைதியா பாக்க, இல்லப்பாங்கிறாரு பாண்டி. அண்ணே கவலைப்படாதீங்கண்ணே எல்லாம் மாறும்னே, என்ன நான் எப்படி இருந்தேன்னு உங்களுக்கு தெரியாதா, அனாதையா யாருமே இல்லாம இருந்தேன், என் வாழ்க்கையில கோமதி வந்தா அப்படியே என் வாழ்க்கையே மாறி போச்சேன்னு, எல்லாமே மாறிடுச்சு எனக்கு. இப்ப பாருங்க 5 பிள்ளைங்க எனக்கு மொத்தம், அதுல 4 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். இந்த புள்ள 2வது மருமக மீனா. அண்ணே எனக்கு கிடைச்ச 3 மருமகள்களும் தங்கம்னாலும் தங்கம் சொக்க தங்கம்னு அனாதையா நின்னுட்டு இருந்த என் பின்னாடி இப்ப பாருங்க எவ்வளவு பெரிய குடும்பம் இருக்குன்னு, சந்தோஷமா இருக்கேன்னு. இப்ப கண்டிப்பா உங்களுக்கும் இதெல்லாம் நடக்கும்னு, உங்க மகன்களுக்கும் கல்யாணம் நடக்கும், எனக்கு கிடைச்ச மாதிரியே தங்கமான மருமகள்களா உங்களுக்கும் வந்து கிடைப்பாங்க, நீங்க பாக்கத்தானே போறீங்கன்னு பாண்டியன் நிலைமைய சந்தோஷமா மாத்த முயற்சி பண்றாரு. நடேசன் ஆமான்ற மாதிரி தலையாட்ட, உங்க வீட்ல என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல, ஆனா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரியுது, என் மாமா சொன்ன மாதிரி எல்லாமே மாறும், ஒரு பொண்ணு உங்க வீட்டுக்கு வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே சரியாயிடும், இந்த வீடும் வீடா இருக்கும், நீங்க கவலைப்படாதீங்க அங்கிள் அப்படின்னு மீனா சொல்ல, பாண்டியனும் ஆமாங்கிறாரு. உங்க 2 பேரோட வாய் முகூர்த்தமும் பழிக்கட்டும் அப்படின்னு நடேசன் சொல்ல, கண்டிப்பா பழிக்கும்னு, பழிக்குங்கிறாரு பாண்டியன். கோவில்ல எல்லாரும் அழகா கலர் கலரா கோலம் போட்டுட்டு இருக்காங்க. பாண்டியன் தோரணம் கட்டிட்டு இருக்க நேத்து மாதிரியே 3 ஜோடியும் கோமதியும் பொங்கல் வைக்கிறாங்க. உங்க அக்காவும் மாமாவும் உங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. கோமதி ஏதாவது உதவி பண்ணணும்னா சொல்லு அப்படின்னு பாண்டியன் கேட்க, சொல்றேன் அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்காங்க. அங்க மயிலோட அம்மா அப்பா தங்கச்சி 3 பேரும் வர்றாங்க. பொங்க வைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பாக்கியம் சொல்ல, அக்கா அப்படிங்கிறாங்க மயிலோட தங்கச்சி. சம்மந்தி அங்க நிக்கிறாரு அப்படின்னு மயிலோட அப்பா சொல்ல, இவங்களெல்லாம் பார்த்து சிரிக்கிற பாண்டியன், சம்மந்தி வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாரு சந்தோஷமா. எழுந்திருக்கிற கோமதியை வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு, டேய் சரவணா அப்படின்னு சொல்ல, அவங்க
எல்லாரும் எழுந்து நின்னு வாங்க வாங்கன்னு வரவேற்கிறாங்க. அம்மா வாங்கம்மா வாங்க சுடரு அப்படின்னு மயிலு எழுந்து ஓட, அண்ணே வாங்கண்ணே வணக்கம் அப்படிங்கிறாரு பழனி. வணக்கம் பழனி அப்படின்னு அவரு சொல்ல, வாங்க நீ வாங்க என்ன கும்பிடுறாரு அவரு. அக்கா எப்படி இருக்கேன்னு சுடர் கேட்க, நல்லா இருக்கேன்னு சிரிச்சிட்டு தலையாட்டுறாங்க மயிலு. சம்மந்தி இதான் நான் சொன்னேன் என் குலதெய்வம் கோவிலு. இங்க இருக்க எல்லாரும் என் சொந்த பந்தங்க தான். இவங்கதான் சம்மந்தி என் அக்கா பேரு ஊமையாள் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அவங்க வணக்கங்கிறாங்க இவங்களுக்கு. இது எங்க மாமா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அவரு வணக்கம் சொல்ல, இவங்க எல்லாரும் அவங்களுக்கு 2 பேருக்கும் வணக்கம் சொல்றாங்க. ஏங்க அக்காவை அறிமுகப்படுத்துறீங்க, அக்காவுக்கு இவங்க யாருன்னு அறிமுகப்படுத்தணும்ல அப்படின்னு கோமதி சொல்ல, தலை சொறியிற பாண்டியன் ஆமால்ல அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்க, இவங்கதான் என் சம்மந்தி மயிலோட அம்மா அப்பா அப்படின்னு கோமதி சொல்ல, சரின்னு தலையாட்டுறாங்க 2 பேரும். மறுபடியும் கை கூப்பிக்கிறாங்க. ஆமா சம்மந்தி எல்லாம் கூப்பிட்டிருக்கியா நீ? அப்ப மத்த 2 சம்மந்தியும் வரலையா அப்படின்னு அவங்க அக்கா கேட்க, பாண்டியனோட முகம் லைட்டா சுருங்குது. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை, நேத்து முடிவு பண்ணி இன்னைக்கு வந்ததால எல்லாராலையும் கலந்துக்க முடியல அவ்வளவுதான் அப்படின்னு கோமதி சொல்ல, ஓ ஆ சரி சரி நீங்க போங்க அப்படின்னு அவங்க அக்கா சொல்றாங்க. மயில அவங்களெல்லாம் கூட்டிட்டு வா அப்படிங்கிறாரு பாண்டியன். அம்மா வாங்கன்னு கூப்பிட, சரவணன் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருக்காரு. நீங்களும் வாங்க மாமான்னு சரவணன் கூப்பிட, இங்கே உட்கார்ந்துக்கங்கம்மான்னு மயிலு ஒரு இடத்த காட்டுறாங்க. நீங்க இங்க உட்காருங்கம்மான்னு தன்னோட பக்கத்துல மயிலு காட்ட, மயிலு நீங்க வா அப்படின்னு கூப்பிட்டுட்டு அவங்க அம்மா பக்கத்துலயே உட்கார்றாங்க. என்ன மயிலு அப்படின்னு மகளோட முகத்தை பிடிச்சு கொஞ்சிற பாக்கி, என்ன மீனா நல்லா இருக்கியான்னு கேட்க, நல்லா இருக்கேங்கம்மாங்கிறாங்க மீனா. ராஜி நீமான்னு கேட்க, நான் நல்லா இருக்கேங்கிறாங்க ராஜி. கழுத்துல இருக்க மாங்காய் மாலையை நல்லா வெளியே தெரியுற மாதிரி எடுத்து போட்டுக்கிட்டு சேலை இழுத்து விட்டுக்கிட்டு பாக்கியம் உட்கார, ஏமா இவ்வளவு நேரம்னு கேக்குறாங்க மயிலு. சுத்தி வர ஒரு பார்வை பார்த்துட்டு, அதை ஏண்டி கேக்குற, உன் குடும்பத்து ஆளுங்க தினமும் ஒரு விசேஷம் வச்சிடுறாங்க, ஏற்கனவே 30,000 ரூபாய் வாங்கிதான் உனக்கு பொங்கல் சீரே செஞ்சோம், அடுத்த நாளே குலதெய்வத்துக்கு பொங்கல், சும்மா வர முடியுமா? பூவு பழம் கார் வாடகைன்னு பணம் வேணாமாடி, ஊரெல்லாம் கெஞ்சி கூத்தாடி நம்மளுக்கு தெரியாதவங்க கிட்ட பேசி 8,000 ரூபாய் கடனை வாங்கிட்டு வர்றதுக்கு நேரம் ஆயிருச்சு அப்படின்னு பாக்கியம் சொல்ல, அம்மா எதுக்குமா அப்படிங்கிறாங்க மயிலு. மயிலு எல்லாம் எடுத்து வை, வா 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 அப்படின்னு பேச்ச மாத்தி சிச்சுவேஷனையே மாத்திடுறாங்க பாக்கியம். அந்த வெள்ளத்தை வேணா கூட நான் இடிச்சு தரேன் அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, மயிலு இன்னமும் சங்கடமா தான் பாத்துட்டு இருக்காங்க. அம்மா அது சரியா இருக்கான்னு பாத்துக்கமா அப்படின்னு மயிலு சொல்ல, அப்படியே பிரமிப்பா பாத்துட்டு இருக்கிற சரவணன், அதே எப்படி மயிலு எல்லா வேலையும் செய்யற அப்படின்னு கேட்க, அதுவா பல வருஷம் பிராக்டிஸ் மாமா, வீட்டுல எல்லா வேலையும் பிரமாதமா செய்வேன், வெளியில போய் வேலை செய்யறதுதான் கொஞ்சம் கஷ்டம்னு மயிலு சொல்லிட்டு இருக்க, அவங்க அம்மா தலையை தடவி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் பிராக்டிஸ் பண்ணா வந்துரும் மயிலு அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு ஈன்னு சிரிக்க, மயிலோட தலையை தடவிட்டு இருந்த பாக்கியம் கையை எடுத்துட்டு முறைக்கிறாங்க மாப்பிள்ளைய. நம்மளுடைய ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி போகின்றதுன்னு மயிலும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ராஜி பக்கத்துல உட்கார்ந்து இருக்க கதிர், நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணவான்னு கேட்க, அந்த வெள்ளத்தை மட்டும் உடைச்சு தரியான ராஜி கேக்குறாங்க. ஆனா முடியலன்னு வேணாம் பரவாயில்லன்னு அவங்க சொல்ல, நீ என்ன பாறையவா உடைக்க சொல்ற, வெள்ளம் தானே உடைக்கிறேன் அப்படின்னு கதிர் ஒரு தேங்காய் எடுத்து தாம்பாளத்துல இருக்க வெள்ளத்தை டொப்பு டொப்புன்னு உடைக்க, ஏய் பொறுமை பொறுமை மெதுவா பண்ணுங்கிறாங்க ராஜி. இன்னும் சின்ன சின்ன பீஸா வேணுமா அப்படிங்கிற கதிர் வெள்ளத்தை லொட்டு லொட்டுன்னு தட்டுறாரு. வேற ஏதாச்சும் பண்ணணுமான்னு கேட்க, சரி இந்த தேங்காய் மட்டும் உடைச்சு கொடு அப்படின்னு ராஜி சொல்ல, உடனே தேங்காயை தூக்குறாரு கதிர். ஏய் நிறுத்து, உன்னை நான் செதறு தேங்காயை உடைச்சு தர சொல்ல, 2ஆ உடைச்சு கொடுங்கிறாங்க ராஜி. ஓ அப்படி அப்படிங்கிற கதிர் தேங்காயை உடைக்கிறதுக்கு ரெடி ஆகுறாரு. ஏய் ஏன் ஒரு மாதிரி உம்முன்னு இருக்கிற அப்படின்னு செந்தில் மீனா கிட்ட கேட்க, இப்படி என்ன வீம்பா அப்படிங்கிறாங்க மீனா. யாரு எனக்கான்னு செந்தில் கேட்க, அதெல்லாம் இல்லங்க, என் அப்பா அம்மாவை சொன்னேன், வந்திருக்கலாம்ல அப்படின்னு மீனா சொல்ல, வந்திருக்கலாம் தானே ஒத்து போறாரு செந்திலும். எங்க ஒத்த பொண்ணு தானேங்க, என் அப்பா அம்மாவுக்கு என் மேல கொஞ்சம் கூட பாசமே இல்லங்க, எங்க அம்மா போலான்னு சொல்லியிருக்கோம், எங்க அப்பா தான் பிடிவாதமா வேணான்னு சொல்லியிருப்பாரு அப்படிங்கிற மீனா தன்னோட மொத்த கோவத்தையும் விறகு ஒடிக்கிறதுல காட்டுறாங்க. இவளை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியலையேன்னு யோசிச்சுட்டு செந்தில் நிமிர, அங்க ஒரு தாம்பாளத்துல பூஜை பொருளை ஏந்திக்கிட்டு மீனாவோட அம்மா வர்றாங்க, கூடவே அவங்க அப்பா வர்றாங்க. ஆனாலும் அவங்களுக்கு இம்புட்டு பிடிவாதம் ஆகாதுங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு விறகு கையில எடுக்க, மீனா எம்புட்டு பிடிவாதம் இருந்தாலும் அதெல்லாம் பொண்ணு பாசத்துக்கு முன்னாடி நிக்காதுடி அப்படின்னு செந்தில் சொல்லிக்கிட்டே வர்றவங்கள பாத்துக்கிட்டே இருக்காரு. எதுக்கு இப்ப அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த செந்தில பார்த்து மீனா கேட்க, அவங்க முகத்தை பிடிச்சு அப்படியே லைட்டா திருப்பி, அங்க கொஞ்சம் பாரு அப்படின்னு மீனாவோட முகத்தை திருப்ப, அவங்க அங்க பாக்குற இடத்துல அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு செந்தில் எழுந்து நிக்க, மீனா எழுந்து அவங்க பக்கமா ஓடுறாங்க. மயிலும் பாக்கியமும் என்னதுன்ற மாதிரி பாக்க, என்னங்க என்ன போட்டியே ஆரம்பிக்கல இப்பவே இவ ஓடுறா அப்படின்னு கோமதி கேட்க, அம்மா அவ அப்பா அம்மா வந்திருக்காங்கம்மா அதே அப்படின்னு செந்தில் சொல்ல, அம்மா அப்படின்னு மீனா ஓடி போய் அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. இவங்க யாருன்னு பாக்கியம் மயிலுகிட்ட கேட்க, அவங்க தாமா மீனாவோட அப்பா அம்மா அப்படிங்கிறாங்க மயிலு. ஆன்னு பாத்துட்டு இருக்காங்க. லைட்ல நிக்கிற அப்பாவை பாத்துக்கிட்டு, அம்மா எப்படி இருக்க அப்படின்னு மீனா கேக்குறாங்க. அவங்க வீட்டுக்காரரை பாக்க கோமதி நெஞ்சில கைய வச்சுட்டு, ஐயோ அப்படின்னு ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காங்க. நல்லா இருக்கீங்களாப்பா, நீங்க வரமாட்டீங்கன்னு நினைச்சேன், நீங்க 2 பேரும் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா அப்படின்னு மீனா சொல்ல, சொந்தம் கொண்டாடவோ உறவை புதுப்பிக்கவோ உன்னை மகளா ஏத்துக்கிட்டோம், நாங்க இங்க வரல அப்படின்னு மீனாவோட அப்பா சொல்ல, மீனாவோட முகம் மாறிடுது. உங்க அம்மா இங்க வரணும்னு அழுது புரண்டா
சாமி விஷயம் வேற. அதுக்காக தான் நான் இங்க வந்தேன். அதுக்காக அப்பா லொப்பான்னு உருகிட்டு வந்து இங்க நிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு முகத்த திருப்பிக்க, மீனாவும் அவங்க அம்மாவும் அவரையே தவிப்பா பாக்குறாங்க. பரவாயில்லப்பா, சாமிக்காக தான் நீங்க வந்திருக்கீங்கன்னு சொன்னாலும் எனக்காக தான் வந்திருக்கீங்கன்னு தெரியும். நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுப்பா அப்படிங்கிற மீனா திரும்பி, ஏங்க வாங்க இங்கன்னு செந்தில கூப்பிடுறாங்க. செந்திலும் வேகமா வந்து வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு கை கொடுக்கறதுக்காக கைய நீட்ட அவர் அந்த பக்கமே திரும்பி நிக்கிறாரு. செந்தில் நீட்டின கைய அப்படியே மெதுவா இறக்குறாரு. ஏன் இங்கேயே நிக்கிறீங்க, வாங்க உள்ள போலாம் அப்படின்னு செந்தில் சமாளிச்சுட்டு கூப்பிட, வாங்கம்மா வாங்கப்பா அப்படின்னு மீனா கூப்பிட அப்படியே நிக்கிறவர போலாங்கன்ற மாதிரி ஜாடா அவங்க ஒய்ஃப் காட்ட 2 பேரும் அப்படியே மெதுவா வர்றாங்க. பாக்கி எழுந்திரி வர்றாங்கல்ல அப்படின்னு மயிலோட அப்பா சொல்ல எல்லாருமே எழுந்து நிக்கிறாங்க. வாங்க வாங்க வணக்கம் வாங்க அப்படின்னு கோமதி சொல்ல, வாங்க சம்பந்தி வணக்கங்கிறாரு பாண்டியனும். எல்லாருக்கும் மீனாவோட அம்மா மட்டும் வணக்கம் சொல்லிட்டு இருக்கா. அவங்க அப்பா அப்படியே வெறப்பா நிக்கிறாரு. என் பேச்ச மதிச்சு நீங்க வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல, போனா போதுங்கிற மாதிரி துளியோண்டு தலையாட்டுறாரு மீனாவோட அப்பா. 2 நாள் முன்னாடி கூட நீங்க மீனாவை பார்க்க மீனா ஆபீஸுக்கு அப்படின்னு கோமதி ஏதோ ஆரம்பிக்க, இதுக்கு மேல பேசிடாதீங்கிற மாதிரி மீனா அம்மா ஜாட காட்டுறாங்க. ஐயோ அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க, அது நான் ஆபீஸுக்காவது நீங்க போய் மீனாவை பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு மீனா சொல்லிக்கிட்டு இருந்தா அதத்தான் அம்மா சொல்ல வராங்க. இல்லம்மா அப்படின்னு செந்தில் கேட்க, ஆமா ஆமா ஆமான்னு கோமதி சமாளிக்க, அப்பதான் மீனாவோட அம்மாவுக்கு உயிரே வருது. பொங்கல் கும்பிடுறோம்ல, அது நல்லா வரணும்னு நானே என்னென்னமோ பேசுறேன். என்னன்னு தெரியல, காலையில இருந்து ஒரே வேலை, தலையெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு. அதான் அப்படின்னு நம்ம ஆக்டர் ஊர்வசி மாதிரி உளறி கொட்டி கிளறி மூடிட்டு இருக்காங்க கோமதி. அப்படிங்கிற மாதிரி மீனா முறைக்க, அக்கா தடுமாறிட்டு இருக்கே, அப்புறமா விசாரிப்போம் அப்படின்னு பழனி யோசிக்கிறாரு. அக்கா இவங்கதான் மீனாவோட அப்பா அம்மா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, வணக்கம் போடுறதையே வேலையா வச்சுட்டு இருக்கவங்க அக்கா. வாங்க வாங்க வணக்கம் வணக்கங்கன்னு சொல்ல, அவங்க வீட்டுக்காரரும் வணக்கங்கிற. இப்போ மீனாவோட அம்மா மட்டும் தான் வணக்கம் சொல்ல அவர் அதே போஸ்லயே நிக்கிறாரு. மீனா அம்மாவை கூட்டிட்டு வா வா பொங்கல் வைக்கிறதுக்கு வாங்க அப்படின்னு கோமதி சொல்ல, அம்மா வாங்க அப்பா வாங்க அப்படின்னு அவங்க அம்மா அப்பாவை மீனாவும் செந்திலும் கூட்டிட்டு போறாங்க. உட்காருங்க மயிலு, நீங்க ஆரம்பிங்கன்னு மயிலோட அப்பா சொல்ல, மறுபடியும் எல்லாரும் உட்கார்ந்து பொங்கல் பானையை ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அம்மா மீனா பக்கத்துல உட்கார, அவங்க அப்பா பின்னாடி வெறப்பா நின்னுட்டு இருக்காரு. மீனா அவங்க அம்மா தோல்ல சாஞ்சிட்டு அப்பப்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவும் எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருக்காங்க சந்தோஷமா. ராஜு ரொம்ப அழகா பாத்துட்டு இருக்காங்க. இத மயிலோட அம்மாவுக்கு மட்டும் புகையுது. என்னடி இப்படி பவுசு காட்டுறாங்க அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, அம்மா அவங்க எல்லாம் நிஜமாவே பணக்காரங்க, நம்மள மாதிரி எல்லாம் அவங்க நடிக்கல. அப்புறம் மீனா அம்மா போட்டிருக்கிறது பூரா உண்மையான தங்கம், நம்மள மாதிரி எல்லாம் இல்லன்னு மயில சொல்றாங்க. கவரிங்கா இருந்தாலும் நான் போட்டிருக்கத நல்லா எடுப்பா இருக்குன்னு அவங்க கழுத்துல போட்டிருக்க மாலையை ஒரு தடவை அட்ஜஸ்ட் பண்ணி போடுறாங்க. அப்படின்னு அவங்க தலையாட்ட, உன்னை திருத்தவே முடியாதாட்டிருக்குமான்னு மயிலும் தலையாட்டுறாங்க. அந்த கட்டை எடுத்து அடுப்புல வை இந்தா அப்படின்னு மயிலோட அம்மா சொல்லிட்டு இருக்க. ராஜு பாத்துட்டு இருக்காங்க. என்ன உங்க வீட்டு ஆளுங்களை மிஸ் பண்றியா அப்படின்னு கதிர் கேட்க, ஒவ்வொரு நிமிஷமும் மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், அதுவும் இந்த மாதிரி பண்டிகை நாள்ல எல்லாம் கொஞ்சம் அதிகமாவே மிஸ் பண்றேன் அப்படின்னு ராஜு சொல்ல, என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு கதிர் கேட்க, என்ன பண்ணிருப்பேன்னு ராஜு கேக்குறாங்க. பெரிய மீசையும் சின்ன மீசையும் கடத்திட்டு வந்து உன் பக்கத்துல உட்கார வச்சிருப்பேன் அப்படின்னு கதிர் சொல்ல, யாரு நீ அப்படின்னு நக்கலா பாக்குறாங்க ராஜி. ஏன் என்னால முடியாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு கதிர் கேட்க, அதெல்லாம் அவங்க வரமாட்டாங்கங்கிறாங்க ராஜி. இந்த குடும்பம் ஏன் தான் இப்படி இருக்குன்னு சத்தியமா எனக்கு தெரியல அப்படின்னு கதிர் சொல்ல, வருத்தமா ராஜி அடுப்ப பாக்குறாங்க. பழனி கோவமா இருக்க அம்மா முகத்தை அப்பப்ப பாக்குற மாதிரி மீனாவோட அப்பா முகத்தை பார்த்துட்டு, என்ன கோவமா உருன்னு இருக்க மாதிரி இருக்கிறாரு, வெறப்பா நிக்கிறாரு, டெரரான ஆளதான் இருப்பார் போல அப்படின்னு நினைக்கிறவரு மெதுவா அப்படியே அவர் பக்கத்துல வர்றாரு. ரைட் சைட்ல இருக்கிற செந்திலோட தோல்ல இடிச்சு, மாப்பிள என்ன தாசில்தார் உருன்னே இருக்காருங்கிறாரு. தெரியலையேன்னு செந்தில் சொல்ல, ஏதாச்சும் விசாரிடாங்கிறாரு பழனி. சாப்பிட்டீங்களான்னு கேளு, சாப்பிட ஏதாச்சும் குடுடான்னு பழனி சொல்ல, என்னத்த குடுக்கறதுன்னு கேக்குறாரு செந்தில். எதையாச்சும் குடுடா, முழிச்சுட்டு நிக்காத, எதையாச்சும் எடுத்து குடு, பாத்துக்கிட்டே இருக்காத அப்படின்னு பழனி அடிக்குறல் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க. செந்தில் ஒரு தம்பாலத்தை எடுத்துட்டு வந்து என்ன சொல்லுவாருன்னு தெரியலையேன்னு நினைச்சுக்கிட்டே அவங்க மாமனார் பக்கத்துல வந்து நின்னு, ஏலக்கா சாப்பிடுறீங்களா அப்படின்னு கேட்க, அவரு ஒரு பார்வை பார்த்துட்டு பேசாம நிக்கிறாரு. இதுக்கு குடுக்காமயே இருந்திருக்கலாம், மானத்தை வாங்கிட்டான்னு புலம்புறாரு பழனி. ஆமா எங்க என்ன நடக்குதுன்னு சரவணன் கேட்டுட்டு வந்து நிக்க, மாமனாருக்கு ஏதாவது சாப்பிட கூடாதுன்னு சொன்னா ஏலக்காய் எடுத்து குடுக்கறான்டா இவ அப்படின்னு பழனி சொல்ல, டேய் என்னடா நீ முந்திரி திராட்சை எம்பிட்டு இருக்கு, அத குடுக்கலாம்ல, ஏலக்காய் போய் எப்படிதான் சாப்பிடுவாங்க, என்ன மாமா நீங்கன்னு பழனியை கோச்சுக்கிறாரு சரவணன். டேய் எங்க இருந்துடா வர்றீங்க நீங்கெல்லாம் அப்படின்னு பழனி கேட்க, ஏமாமா என்னாச்சுன்னு சரவணன் கேக்குறாரு. அறிவு களஞ்சியமா இருக்கீங்களே அப்படின்னு பழனி திட்டுறத கூட புரிஞ்சுக்காம காலரை ஏத்தி விட்டுட்டு நிக்கிறாரு சரவணன். மாமா இப்ப அண்ணே சொன்ன மாதிரி முதிரி திராட்சை எல்லாம் கொடுக்கவான்னு செந்தில் கேட்க, அவன் தான் ஏதாவது சொல்றானா நீ வேற கேட்டுக்கிட்டு அப்படின்னு பழனி சொல்லிட்டு இருக்காரு. எல்லாரும் விறகு உள்ளர எடுத்து வச்சு அடுப்பு பத்த வைக்கிறாங்க. எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு பாலை எடுத்து பொங்கல் பானையில ஊத்துறாங்க. ஆச்சி பாத்திரத்தை சாக்கிய அதை அழகா உள்ளர ஊத்திட்டு இருக்காரு கதிர். மத்த 2 மருமகள்களும் சந்தோஷமா அவங்க அம்மா கூட பேசி சிரிச்சுட்டு பொங்கல் வைக்க, ராஜியும் கதிரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி சிரிச்சுட்டு பொங்கல் வச்சிட்டு இருக்காங்க. எல்லாரோட பானையும் பொங்கி வழிய பொங்கலோ பொங்கல்னு கொலவை போட்டுட்டு எல்லாரும் சத்தமா சொல்றாங்க, பொங்கலோ
பொங்கல், பொங்கலோ பொங்கல்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்கவங்க பானைய தொட்டு கும்பிடுறாங்க. கையில அரிசி எடுத்துட்டு பானைய சுத்தி அரிசிய பானைக்குள்ள போடுறாங்க. பொங்கல் ரெடியாயி இலையில போட்டு பூஜைய ஆரம்பிச்சிடுறாங்க. பூசாரி தீபாராதனை காட்டிட்டு இருக்காரு. எல்லாரும் தொன்னையில பொங்கல் எடுத்து கலகலப்பா பேசி சிரிச்சிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கத பாண்டியன் ஆனந்தமா ரசிச்சிட்டு இருக்காரு. எல்லாரும் பேர் பேரா உட்கார்ந்து இருக்க பழனி அரசியும் பக்கம் பக்கமா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மீனாவோட அப்பா ஒரு பக்கமா திரும்பி உட்கார்ந்து இருக்க அவங்க அம்மா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவருக்கும் குடுமா அப்படிங்கிற மாதிரி மீனா ஜாட காட்ட அவங்கதான் சொல்றாங்கல்ல சாப்பிடுங்கன்ற மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க. அவரும் மெதுவா கையில இருக்க தொன்னையில இருந்து பொங்கல் எடுத்து வாயில வைக்கிறாரு. மீனாவும் செந்திலும் சந்தோஷமா பாத்துட்டு இருக்காங்க. அத திடீர்னு நின்னுட்டு இருக்க பாண்டியனை பாக்குற கோமதி திடுக்கிட்டு போய் ஏங்க எதுக்குங்க கண் கலங்குறீங்கன்னு கேக்குறாங்க. கண்ணை தொடச்சிக்கிற பாண்டியன் தெரியல கோமதி, மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என்னோட இத்தனை வருஷ வாழ்க்கைக்கு ஒரே நாள்ல அர்த்தம் கிடைச்சிருச்சுல்ல. உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் கோமதி. கோமதி, மாத்துறதுக்கு துணி கூட இல்லாம இந்த ஊரை விட்டு அனாதையா போனேன். இப்ப பாத்தில எவ்வளவு பெரிய குடும்பத்தோட ஊரே மெச்சுற மாதிரி திரும்பி வந்திருக்கேன். சந்தோஷமாவும் மனசுக்கு நிறைவா இருக்கும் கோமதி அப்படின்னு பாண்டியன் ரொம்பவே நெகிழ்ந்து போய் சொல்லிட்டு இருக்க. கோமதி மட்டும் இல்ல, குமாரசாமி சித்தப்பாவும் அவர் பக்கத்துல நின்னு கேட்டுட்டு இருக்காரு. ஹலோ ஹலோ மைக் டெஸ்டிங். அனைவருக்கும் வணக்கம். முத்துமாரியம்மன் கோவில் பொங்கல் திருவிழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் அவர்கள் குடும்பத்தினரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். அம்மனுக்கு நல்லபடியாக பொங்கல் வச்சு முடிச்சிட்டீங்க. அடுத்து விளையாட்டு போட்டி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு மைக்க பிடிச்சு ஒரு பெரியவர் பேசிட்டு இருக்காரு. வழக்கம் போல இந்த வருஷமும் குடும்பமா தான் போட்டி நடக்க போகுது. எந்த குடும்பம் அதிக போட்டியில ஜெயிக்கிறாங்களோ அந்த குடும்பத்துக்கு தான் முதல் பரிசு. எந்த குடும்பம் ஜெயிக்குதுன்னு பாக்கலாம்னு அவர் மைக்ல சொல்லிட்டு இருக்க. எல்லாரும் கை தட்டுறாங்க. முதல் பரிசு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? வழவழன்னு மாவரைக்கிற கிரைண்டரு அப்படின்னு அவரு சொல்ல. அது வரைக்கும் கிரைண்டரையே பார்த்தது இல்லாத மாதிரி கோமதி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்பாங்க. அடுத்தது இரண்டாவது, சிலு சிலுன்னு காத்து வர டேபிள் ஃபேன், மொடன்னு துணியை அயன் பண்ற அயன் பாக்ஸ். போட்டியில் கலந்து கொள்ள அனைவரும் தயாராக இருங்கள்னு அவரு சொல்லிட்டு இருக்காரு. அப்பா, நானும் விளையாட்டு போட்டியில கலந்துக்கிட்டுமான்னு அரிசி கேக்குறாங்க. கலந்துக்கப்பா அப்படின்னு சொல்ல சரிப்பாங்கிறாங்க அரசி. எல்லாரும் கலந்துக்கங்கிறாரு பாண்டி. நாங்களும் மாமான்னு ராஜு கேட்க, ராஜிமா எல்லாரும்னா எல்லாரும் தான்மா அப்படின்னு பாண்டியன் சொல்ல ஜாலி மூட்ல இருக்காரு போலங்கிறாரு பழனி. நாமளும் கலந்துக்கலாமான்னு செந்தில் மீனா கிட்ட கேக்குறாரு. நீயும் கலந்துக்க மயிலு அப்படின்னு மயிலோட அம்மா மயிலு கிட்ட சொல்ல அப்பதான் பிரமிப்புல இருந்து வெளியே வர்ற கோமதி, ஏய் மயிலு, மீனா, ராஜி எல்லாரும் வாங்க வாங்க எங்கூட வாங்க வாங்க சொல்றேன். ஏய் நீயும் வாடி அப்படின்னு அரசியை கூப்பிட்டு பழனி நீயும் வாங்குறாங்க கோமதி. எங்கக்கான்னு பழனி கேட்க, வா வாங்க சொல்றேன் வாங்க அப்படின்னு போக எங்க பரபரப்பா போகுதுன்னு பின்னாடியே போறாரு பழனியும். விளையாட்டு போட்டிக்கு ஆர்வத்துடன் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைத்து குடும்பத்தினரையும் வருக வருக என வரவேற்கிறேன். முதல் பரிசான அந்த கிரைண்டரை வெல்ல போகும் குடும்பத்தினர் யார் என்று பார்க்கலாமா அப்படின்னு மைக்ல கேட்க கோமதி ஆன்னு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. மயில அத்தன்னு கூப்பிட எந்த ரியாக்ஷனும் இல்ல. அத்தன்னு தோளத்தட்ட கோமதி சுயநினைவுக்கு வராங்க. என்னடி அப்படின்னு கேட்க, இல்லத்த எதுக்கு எங்க எல்லாரும் இங்க தனியா கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு மயிலு கேட்க, இரு சொல்றேன். இத பாருங்க, நீங்க எல்லாரும் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. எப்படியாச்சும் அந்த கிரைண்டர் தூக்கணுங்கிறாங்க கோமதி. கிரைண்டரா அப்படின்னு பாக்க ஸ்டேஜ்ல ஒரு டேபிள் டாப் கிரைண்டர் பேக்கிங் ஆகி இருக்கு. கோமதி சில்க் ஸ்மிதாவோட மந்தகாச புன்னகை மாதிரி ஒரு புன்னகையை புரிஞ்சுக்கிட்டு நிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க இவங்கன்ற மாதிரி பக்கத்துல நின்னு பாத்துட்டு இருக்காங்க ராஜி. மீதி என்ன நடக்குதுங்கிறத மண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ great weekend. Bye bye.